சாரா தொழில் தான் செஞ்சுன்னு இருந்தோம். அப்புறமா கள்ளக்குறிச்சி மேட்டரும் ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் எதுவுமே தொடரதில்லை. எங்கள் பெரிய பையனை அடிக்கடிக்கு பிடிச்சின்னு கேஸ் போடுறாங்க. அவனையும் சுத்தமாக வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரர் வீட்டான இருந்தாங்க. வா உன்னை விசாரிச்சு அனுப்பணும்னு சொல்லிட்டு கேஸ் போட்ட பின்னாடி கையெழுத்து போடல. அதனால் டே நீ கையெழுத்து போடுற இல்லையாடா, நீ சாரா வைக்கிற நாய் தானடா. ரொம்ப அராஜகம் பண்ணுறாங்க. வீட்டில் ஒரே டார்ச்சல் கொடுக்குறாங்க. நைட்டு 10 மணிக்கு வராங்க, 12 மணிக்கு வராங்க. பார்த்துக்கிறதுக்கு யாரும் ஆள் கிடையாது. குடும்பத்தையே நாசனம் பண்ணிட்டாங்க. நாங்கள் இந்த தொழில் சாரா தொழில் தான் செஞ்சுன்னு இருந்தோம். இப்போ விட்டு அது ஒரு வருஷம் ஆகுது. அப்புறமா கள்ளக்குறிச்சி மேட்டரும் ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் எதுவுமே தொடரதில்லை. அதனால் எங்கள் பெரிய பையனை அடிக்கடிக்கு பிடிச்சின்னு கேஸ் போடுறாங்க. அவனையும் சுத்தமாக வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரை கூட்டின்னு முந்தானியத்து ஏற்கனவே பெரிய பையனை ஆப்ரேஷன், அவங்க வீட்டுக்காரருக்கு ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்துருக்காங்க. அவள் பார்க்கறதுக்கு வரும்போது அவனை கூட்டின்னு ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சரின்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் வீட்டான இருந்தாங்க. வா உன்னை விசாரிச்சு அனுப்பணும்னு சொல்லிட்டு கூட்டின்னு வீட்டாண்டு கூட இல்லை, கொல்லியில் நிலத்துல இருந்தாங்க. சரி இவங்க ஏதோ போனாலும் வரலன்னு சொல்லிட்டு நானே ஃபோன் பண்ணேன். கூட்டின்னு போயிட்டு ஸ்டேஷனில் வச்சுன்னு ஆன்காப் போட்டிருந்தாங்க. சரின்ட்டு நான் போனேன். நான் போயிட்டு 3 மணி நேரம் நிற்கிறேன், என் ஆளை காட்டல. அதுக்கப்புறம் சரின்ட்டு நான் வேறு ஆளை விசாரித்து ஏன் நீங்கள் காட்ட மாட்டேன்றாங்கன்னும் போது அவர் கையெழுத்து போடல. கேஸ் போட்ட பின்னாடி கையெழுத்து போடல. அதனால் டே நீ கையெழுத்து போடுற இல்லையாடா, நீ சாரா வைக்கிற நாய் தானடா அப்படின்னு சொல்லிட்டு அராஜகம் பண்ணி ஆன்காப் போட்டு எடுத்துன்னு போயிட்டு உள்ளே ரூமில் அடிச்சிட்டாங்க. ஏன் சார் நீங்கள் ரூமில் அடிக்கிறீங்க, நீங்கள் மூஞ்சி கூட காட்ட மாட்டேன்றீங்களேன்னு சொல்லி கேட்கும்போது உனக்கு காட்டுறதுக்கு அனுமதி கிடையாதுங்க, நீ போகலாம் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு என்னை அவசரமாக கேட்டார். கேட்கும்போது சரின்ட்டு நான் வெளியே வந்துட்டேன். வரும்போது அதுக்கப்புறம் நானும் எங்கெங்கே அழிஞ்சு பார்த்தேன், கிடைக்கல. அதுக்கப்புறம் போயிட்டு ஜெயிலாண்ட சப் ஜெயிலாண்ட தான் குடும்ப ரிமாண்டுக்கு போகும்போது தான் நான் அங்கே போயிட்டு பார்க்கும்போது தான் அவர் முஞ்சை என்கிட்ட காட்டினாங்க. ரொம்ப அராஜகம் பண்ணுறாங்க. வீட்டில் ஒரே டார்ச்சல் கொடுக்குறாங்க. நைட்டு 10 மணிக்கு வராங்க, 12 மணிக்கு வராங்க. என் மன உளைச்சல் பண்ணுறாங்க. இப்போ எங்கள் மருமகளை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, என்னை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. நான் ஏற்கனவே தருமபுரியில் தான் பார்த்துன்னு இருக்கிறேன். எனக்கும் டேப்லெட் வாங்கணும், இந்த பையனுக்கும் டேப்லெட் வாங்கணும், என் மருமகளும் பார்த்துக்கணும். எங்களுக்கு பார்த்துக்கிறதுக்கு யாரும் ஆள் கிடையாது. குடும்பத்தையே நாசனம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ தருமபுரிக்கு போகிறதுக்கு கோசரமே நாங்கள் கார் எடுத்து வச்சுருந்தோம். கார் எடுத்துன்னு வச்சுக்கும் போது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போய் வரும்போது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆகும்போது நாங்கள் சொந்தக்காரர் தான் சமாதானம் போயிட்டோம். அவங்களும் எழுதி கொடுத்துட்டாங்க, நாங்களும் எழுதி வாங்கிக்கணுங்க. சரி ஆர்டி ஆஃபீஸ்க்கு 8 ஹவர் சொன்னாங்க. போகிறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லாமல் இருந்துச்சு. அதில் ஒரு போலீஸ் நான் திருவண்ணாமலை போகிறேன், நீங்கள் நான் வந்தால் தான் நீங்கள் கார் எட்டுன்னு வரணும்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் சரி அதுக்கப்புறம் சரி நான் ஏமாந்து வந்துட்டோம். கார் எடுத்துன்னு வச்சுன்னு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகுது. காரே கொடுக்க மாட்டேன்றாங்க, ஆர்டி ஆஃபீஸ்க்கு அனுப்ப மாட்டேன்றாங்க. நாங்களும் கேட்டு எங்களுக்கு சலிச்சு போச்சு. இப்போ நைட்டு 10 மணிக்கு இருந்தாலும் எனக்கு ஆர்ட் ப்ராப்ளம் வர 10 மணி இருந்தாலும் 11 இருந்தாலும் 1 மணி இருந்தால் கூட எனக்கு நெஞ்சு வலி வரும், சுகரம் இதுங்க ஆகிடும். அதுக்கப்புறம் ஆட்டோக்கு ஃபோன் பண்ணால் அவங்க யாரும் எடுக்கிறதில்ல. அந்த டைம் என்னவோ அந்த டைம் மட்டும் தான் ஆட்டோக்காரர் வருவாங்க. அந்த கார் எடுத்துன்னு வச்சுன்னு எங்களை சித்திரவதை பண்ணுறாங்க. மன உளைச்சல் அவங்களாலே சுத்தமாக மன உளைச்சல் ஆகிப்போச்சு. இப்போ அவரை கூட்டின்னு பின்னாடி கூட நான் மூச்சு வாங்கினு மாத்திரை கொலஸ்ட்ரால் மாதிரி எல்லாமே போட்டுன்னு இருக்கிறேன். 2 நாள் என் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு பார்த்து கூட ஆள் இல்லை. பையனும் உள்ளே இருக்கிறோம், வீட்டுக்காரும் உள்ளே இருக்கிறாங்க. மருமகளும் ஆப்ரேஷன் பண்ணிட்டு அந்த வீட்டில் போட்டுக்குது. குழந்தைக்கு பாலும் இல்லை, அவனுக்கு 3 பொண்ணே. அவன் வாழ்க்கை சுத்தமாக கெடுத்துட்டாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.